ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதேந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திः. अतिमधुरचापहस्ताम् अपरिमितामोद बाणसौख्याम् अरुणाम् அதிசயகருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே. இனிவரும் நாமாக்கள் அம்பாளின் நிர்குண தன்மையை காட்டுபவை. இந்த நிலைக்கு பக்தர்களையும் மேம்படுத்த வேண்டும் என்கிற அம்பாளின் கருணையை காட்டும் நாமாக்கள். இது 134வது நாமாவிலிருந்து 195 நாமாக்கள் வரை அம்பாளுடைய நிர்குணங்களை காட்டக்கூடியது. அவளிடம் இல்லாத குணங்கள் என்று சொல்லக்கூடிய நாமாக்கள். 134வது நாமம் நிர்லேபா. நிர் பிளஸ் லேபா. லேபானா ஒருவித பசை, ஒட்டக்கூடிய பசை. இந்த இடத்துல இந்த நாமால லேபா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அட்டாச்மெண்ட், பற்று, பந்தம். அந்த அர்த்தத்துல இந்த லேபாங்கிற வார்த்தை வருது. நிர்லேபா அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாள் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் அட்டாச்மெண்ட். அம்பாளுக்கு எந்த பற்றுதலும் கிடையாது. அம்பாளிடம் ஒட்டுதல் என்கிற பற்று கிடையாது. எல்லோரும் அவளுக்கு சமம். பக்தர்கள் மீது பற்று, பந்தம் என்பதை ஏற்படுத்தி கொள்ளாமல் அவர்களுடைய பக்திக்கு அருள் செய்பவள். நிர்லேபாயை நமஹ. 135வது நாமம் நிர்மலா. குற்றங்கள் இல்லாதவள், அழுக்கற்றவள், மாசற்றவள், தூய்மையானவள். அந்த நிர்மலாயை நமஹ. 136வது நாமம் நித்யா. நிரந்தரமானவள், அழிவு இல்லாதவள். 137 நிராகாரா. அம்பாளுக்கு தனி உருவம் இல்லை. அவள் உருவமற்றவள், அனைத்து உருவங்களாக இருப்பவள். இருப்பினும் தனக்கென்று ஒரு உருவம் ஏற்படுத்தி கொள்ளாதவள். தேவி நாராயணத்துல 3வது ஸ்லோகத்துல பாலையில நம்பூதிரி சொல்லுவார், ரூபம் நதே அப்பி பகுரூப பிருத்தார்த்த சக்திஹி. தாயே, உனக்கு ரூபம் என்பது இல்லை, என்றாலும் பல ரூபங்களை எடுத்துக்கொள்ளும் சக்தி படைத்தவள் நீ என்கிறார். நிராகாராயை நமஹ. அடுத்த நாம் 138 நிராகுலா. நிர் பிளஸ் ஆகுலா. ஆகுலம் அப்படின்னா குழப்பம், துன்பம், பதட்டம் இந்த அர்த்தத்துல வருது. அம்பாள் இவை ஏதும் இல்லாதவள். குழப்பமோ துன்பமோ பதட்டமோ அம்பாளிடம் கிடையாது. ஷி இஸ் வெரி காம், பீஸ்ஃபுல், அன்டிஸ்டர்ப்டு நேச்சர். எந்த நிலையிலும் அமைதியாக இருப்பவள், மகிழ்ச்சியாக இருப்பவள். அருணகிரிநாதர் கூட தன்னுடைய கந்தர் அனுபூதியில முருகனை பார்த்து சொல்றார், உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ. அன்பார்த்த உல்லாசமாக, மகிழ்ச்சியாக, கலக்கம் ஏதுமின்றி இதமாக இருக்கும் வினோதன் நீ, வியக்க வைப்பவன் நீ முருகா என்று கூறுகிறார். ஆக அம்பாளும் கலங்காதவள், பதட்டங்கள் இல்லாதவள். நிராகுலாயை நமஹா. தன் பக்தர்களின் கலக்கத்தை போக்கடிப்பவள். 139வது நாமா நிர்குணா. குணங்கள் ஏதும் இல்லாதவள். சத்வம், ரஜஸ், தாமசம் என்று 3 வகை குணங்கள். சத்துவம்னா தூய்மையான பண்புகள், ரஜஸ் அப்படின்னா செயல், ஆர்வம்,
தாமசம்ங்கிறது மந்த நிலை, அறியாமை. இப்படி 3 குணங்கள் உண்டு. இந்த 3 வகை குணங்களும் அவனவனது உருவம், வடிவம், சரீரம் இவற்றை சார்ந்தது. உருவம்னா ஆண் உருவம், பெண் உருவம். வடிவம்னா அங்கங்களை பற்றியது. சரீரம்னா மொத்த உடலை பற்றியது. ஆக குணங்கள் உருவம், வடிவம், சரீரம் இவற்றோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அம்பாள் நிராகாரா, தனக்கென ஒரு தனி உருவம் இல்லாதவள். அதனால் தனித்தன்மை கொண்ட குணங்களும் இல்லை. இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். நிர்குணாயை நமஹா. தெய்வீக தாயாகப்பட்டவள் இந்த 3 பண்புகளுக்கும் அப்பாற்பட்டவள் என்று கூறக்கூடிய நாமா நிர்குணாயை நமஹா. பகவத்கீதையில சுவாமி சொல்றார், திரைகுண்ய விஷயவேத நிஸ்ரை குண்யோ பவார்ஜுன. அர்த்தம், நமது அனைத்து கர்மங்களும் செயல்களும் நமது குணங்களிலிருந்து எழுகின்றன. ஒருவர் இந்த குணங்களை விட உயர்ந்து வர வேண்டும். நிஷ்காம கர்மாவில் பற்றற்று செயல்களில் ஈடுபடவும் என்கிறார். அம்பாளுக்கு செயல்கள் என்று எதுவும் இல்லை, அதனால் குணங்களும் இல்லை. நிர்குணா. 140வது நாமா நிஷ்கலா. நிஷ் பிளஸ் கலா. கலாங்கிறது அம்சங்கள், அங்கங்கள், பாகங்கள் என்பதை குறிக்கும். இவை யாவும் இல்லாதவள் அம்பாள் நிஷ்கலா. அவள் பரபிரம்மம். பரபிரம்மத்திற்கு உடல் பாகங்கள் என்பது இல்லை. நிர்குணமாக இருப்பவள் நிஷ்கலாவாகவும் இருக்கிறாள். அவளால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களில் யாவும் அவளது பாகங்களே. அவள் படைத்த ஜீவர்களின் அங்கங்களாக இருப்பவள் அம்பாள். அவளுக்கு என்று தனியான உடல் பாகங்கள், அம்சங்கள் இல்லை என்று குறிக்கக்கூடிய நாமம் இது. அம்பாள் நிஷ்கலா, பாகங்கள் அற்றவள். த கம்ப்ளீட் இன்டிவிசிபிள் என்டிட்டி, பூரணமானவள். அந்த பூரணத்திலிருந்து வந்த துளிகள்தான் அவள் படைத்த அத்தனை ஜீவராசிகளும். நிஷ்கலாயை நமஹா. 141வது நாமம் சாந்தா. சாந்தமுடையவள், அமைதியானவள். ஓம் சாந்தாயை நமஹா. 142 நிஷ்காமா. காமம் விருப்பங்கள். நிஷ்காமா, அவளுக்கு விருப்பங்கள் ஏதும் இல்லை. ஜெகதீஸ்வரியான அம்பாள் அவள் பக்தர்களின் விருப்பங்களை பற்றி மட்டுமே கவலைப்படுபவள், அவர்களுக்கு அருள்பவள். அவள் நிஷ்காமா, விருப்பங்கள் அற்றவள். 143வது நாமா நிருபப்ளவா. நிர் பிளஸ் உபப்ளவம். உபப்ளவம்னா அழிவில்லாதவள், என்றும் நிரந்தரமாக உள்ளவள். அம்பாள் அழிவற்றவள். நிருபப்ளவாயை நமஹா. 144வது நாமம் நித்யமுக்தா. அம்பாள் என்றுமே முக்தி நிலையில் இருப்பவள். எந்த பந்தமோ கட்டுப்பாடோ அற்றவள். அதனால் என்றென்றும் முக்தி நிலைதான். தன் பக்தர்களுக்கு முக்தியை தருபவள். 145வது நாமா நிர்விகாரா. விகாரம்னா மாற்றம். மாற்றங்கள் ஏதும் இல்லாதவள். உலகத்தில் அத்தனை மாற்றங்களையும் ஏற்படுத்துபவள். தான் எந்த ஒரு மாற்றத்திற்கும் உட்படாதவள். அம்பாளின் சிருஷ்டிகளான ஜீவர்களிடம் புத்தி, அகங்காரம், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனஸ், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் ஆகியன இருப்பதால் ஜீவர்களிடம் மாறுதல்கள் உண்டாகின்றன. ஆனால் இவற்றை தோற்றுவிக்கும் அம்பாள்
இவைகள் அத்தனையும் ஜீவர்களிடம் படைத்த அம்பாள் தான் எந்த ஒரு வகையும் மாற்றம் இல்லாதவள். நிர்விகாரா, நித்திய கல்யாணி அவள். 146வது நாமம் நிஷ்பிரபஞ்சா. பிரபஞ்சம்னா யூனிவர்ஸ் இல்லையா, அண்ட சராச்சரங்கள் சேர்ந்தது. நிஷ்பிரபஞ்சா என்ற அவளுக்கென்று, அம்பாளுக்கென்று தனியாக ஒரு பிரபஞ்சம், ஒரு உலகம் இல்லை. அவளே இந்த பிரபஞ்சம், அவளே இந்த உலகம் இல்லையா. அவள் ஒருவளே பிரபஞ்ச நாயகி, நிஷ்பிரபஞ்சா. 147வது நாமம் நிராஸ்ரயா. நிர் பிளஸ் ஆஸ்ரயா. ஆஸ்ரயா என்பது ஒன்றை சார்ந்திருப்பது. அவள் நிர் ஆஸ்ரயா, எதன் மீதும் இல்லாதவள். எந்த சப்போர்ட்டும் அவளுக்கு தேவையில்லை. நிராதாரா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, ஆதாரம் வேண்டாதவள். ஆக எதையும் அவள் சார்ந்திருப்பதில்லை, யார் உதவியும் அவளுக்கு தேவையில்லை. பக்தர்கள்தான் அவளை சார்ந்திருக்கிறோம். நிராஸ்ரயா. She is not dependent on anybody and anything. 148வது நாமம் நித்திய சுத்தா. எப்பொழுதும் சுத்தமானவள், தூய்மையானவள். 149 நித்திய புத்தா. என்றும் அறிவானவள், ஞானம் உடையவள். 150 நிரவத்யா. அவத்யானா குற்றமானது. அம்பாள் நிரவத்யா, குற்றமில்லாதவள். 151 நிரந்தரா. நிர் பிளஸ் அந்தரம். அந்தரம்னா இடைவெளி, கால இடைவெளியே இல்லாதவள், எந்த காலத்திலும் இருப்பவள், எப்பொழுதும் இருப்பவள், நிரந்தரா. 152 நிஷ்காரணா. ஜெகன்மாதா தன்னை வெளிப்படுத்தி கொண்டதற்கு எந்த காரணமும் இல்லை. அவள் இஷ்டப்பட்டாள், ஜெகன்மாதாவாக தோன்றினாள். அவள்தான் அனைத்திற்கும் காரண கர்த்தா. ஆனால் அவளுக்கு என்று ஒரு தனி காரணம் இல்லை. அவள் ஜெகத் காரணி, பரிபூரணி. 153வது நாமம் நிஷ்கலங்கா. களங்கம் ஏதும் இல்லாதவள். 154 நிருபாதி. நிர் பிளஸ் உபாதி. உபாதைகள் ஏதும் அற்றவள்கள், எந்த பாதிப்பும் இல்லாதவள். 155 நிரீஸ்வரா. நிர் பிளஸ் ஈஸ்வரன். ஈஸ்வரம் என்றால் தலைமை, லீடர். தனக்கு மேல் ஒரு தலைமை இல்லாதவள் நிரீஸ்வரா. அம்பாளுக்கு மேல் எவரும் இல்லை, அவளே ஜெகதீஸ்வரி, மேலான தெய்வம். 156 நிராகா. நீ பிளஸ் ராகா. ராகானா வேறுபாடுகள், வித்தியாசங்கள், இவை ஏதும் இல்லாதவள். 157 ராகமதனா. பக்தர்களிடம் வேறுபடுத்தி பார்க்கும் குணம் இருந்தால் அதை போக்குபவள். அம்பாள் உபாசகர்கள் அனைவரும் சமமாகவே பாவிப்பார்கள், யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்காதவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய அம்பாள் ராகமதனா, பக்தர்களிடம் வேற்றுமை பார்க்காதவர்கள். அதனால் அவருடைய பக்தர்களும் அம்பாள் உபாசகர்களை சமமாகவே பாவிக்கக்கூடிய குணம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். நிர்மதா. அகங்காரம் இல்லாதவள். மதநாசினி. பக்தர்களிடம் அகங்காரம் ஏற்பட்டால் அதை போக்கடிப்பவள், நாசம் செய்பவள். மதநாசினி. மமகாரத்திலும் அகங்காரத்திலும் இருக்கக்கூடிய பக்தர்களின் அந்த குணத்தை அழித்து அவர்களை மேலே ஏற்றக்கூடியவளாக, நல் வழிப்படுத்துபவளாக இருக்கிறாள். 160வது நாமா நிச்சிந்தா. சிந்தானா சிந்தனைகள், எண்ணங்கள், யோஜனைகள், இதனால் ஏற்படும் கவலைகள். அம்பாளுக்கு இது ஏதும் இல்லை. அவள் நிச்சிந்தா.
சிந்தனைகள் இல்லை, அதனால் கவலைகளும் இல்லை. ஆனால் அவள் படைத்த ஜீவர்களுக்கு சிந்தனை இருக்கே, அதனால கவலைகள் வருதே. அதை போக்குறதுக்குனால சில வேளையில் அவர்கள் சூது, வாது, கபடம், ஏமாற்றுவது என்ற எண்ணங்கள் அவர்களிடம் ஏற்படுகிறது. சூதுனா சூழ்ச்சி. மகாபாரதத்தில் தர்மரை சூதாட்டத்தில் சகுனி சூழ்ச்சி செய்துதானே ஜெயிக்கிறான். வாதுனா குதர்க்கமான பேச்சு, விதண்டாவாதம். கபடம்னா நம்ப வைத்து ஏமாற்றுவது. எப்படி ராமாயணத்தில் பொன்மானாக மாரிச்சன் சீதையை நம்ப வைத்தானோ, அது கபடம் இல்லையா? சூதின்றி வாதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் என்று பாரதியார் பாடுகிறார். சூது வாது இதெல்லாம் இல்லாம உண்மையான பக்தியோட அவளே அடைக்கலம் என்று அம்பாளை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதே அபிராமி பட்டர் தன்னோட 88வது பாடல்ல மெய்வந்த நெஞ்சினல்லால் ஒரு காலும் விரகர்தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே என்கிறார். விரகர் அப்படின்னா ஏமாற்றுபவர்கள், பொய்வந்த நெஞ்சில் அப்படின்னா வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள், ஏமாற்றும் எண்ணம் கொண்டவர்கள். ஆக ஏமாற்றுபவர்களுக்கு, வஞ்சக எண்ணம் உடையவர்களுக்கு அம்பாளிடம் புகலிடமே கிடையாது. அம்பாள் காப்பாற்ற மாட்டாள். இந்த கருத்து புதைந்த நாமம் இது. அம்பாளை வர்ணிக்கும் பொழுது அவளை நிశ్చింதா அப்படி என்று வர்ணிக்கிறார்கள். அவளுக்கென்று எண்ணங்களோ யோஜனைகளோ அதனால் ஏற்படும் கவலைகளோ கிடையாது. இவை அத்தனையும் அவள் படைத்த மாந்தர்களுக்கு உண்டு. அதனை நீக்கக்கூடி அருள் சேர்பவள் அம்பாள். 161வது நிரஹங்காரா, நிர்ப்ளஸ் அகங்காரம். அம்பாள் அகங்காரம், ஆணவம் இல்லாதவள், சௌலபியமானவள். பக்தர்கள் மிக மிக சுலபமாக அவளை அடைய முடியும். அபிராமி பட்டர் தன்னுடைய 61வது பாடல்ல சொல்வார், நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து ஆண்டு கொண்டாய் அப்படிம்பார். இத்தனை சௌலபியமானவள், சுலபமாக பக்தர்கள் அவளை அடைய முடியும். எந்த ஆணவமும் இல்லாத நிரஹங்காரா. 162வது நாமம் நிர்மோகா, மோகம் இல்லாதவள். மோகம் என்பது ஒன்றை விரும்பி அதனை அடைய அதன் நினைவாகவே இருப்பது மோகம். பெண், மண், பொன் இவற்றின் மீது தீராத ஆசை, அதை அடைய ஏங்குவது, இதை மோகம் கொள்ளுதல் என்பார்கள். இது ஒருவித மதி மயக்கம், தெளிவில்லாமல் அலைப்பாயும் மனம். இந்த குணம் அற்றவள் அம்பாள், மோகம் அற்றவள். நிர்மோகாயை நமஹாம். 163வது நாமம் மோகநாசினி. தன் பக்தர்களிடம் ஏற்படும் மோகத்தை நசிப்பவள், அழிப்பவள், தடுத்தாட்கொள்பவள். தன் பக்தர்கள் மோகத்தால் அழிந்து விடாமல் தடுத்தாட்கொள்கிறாள். மோகநாசினியை நமஹா. அடுத்தது 164வது நாமம் நிர்மமா. அம்பாள் மமதை இல்லாதவள். என்னுடையது, என் பலம் என்கிற மமதை அவளிடம் இல்லை. அம்பாளே சகலமும் என்னும் பொழுது அவளுக்கு மமகாரம் கிடையாது, எல்லாமே அவளுடையது. சோ என்னுடையது என்று அம்பாள் பிரித்து கூற எதுவும் இல்லை. அதை கூறும் நாமம் நிர்மமா. நிர்மமாயை நமஹாம். அடுத்து அம்பாளுடைய அனுக்கிரக நாமாவில் இதுவும் முக்கியமானது.
மமதா ஹந்திரி 165வது நாமம். மமதா ஹந்திரி. மமதா பிளஸ் ஹந்திரி. ஹந்திரினா அழிப்பவள், மமதையை அழிப்பவள். மமதைங்கிறது ஈகோ, அதை அழிப்பவள். தன்னுடைய பக்தர்கள் அவர்களுடைய அறியாமையினால் மமதை ஏற்பட்டால் அதை அவள் அடியோடு அழிக்கிறாள். ஏன்னா அது மேல் மேலும் அவர்கள் ஆன்மீகத்தில் வளருவதற்கு தடையாகி விடும் என்பதை உணர்ந்து பக்தர்களுடைய அகங்காரத்தை, மமதையை, அந்த ஈகோ ஃபீலிங்கை அவள் அழிக்கிறாள். இதற்கு ஒரு கதை வருது தேவி நாராயணியத்தில், யக்ஷ கதை. அதாவது தேவர்கள் ஒரு தடவை அசுரர்களோடு சண்டை புரிந்து அதில் வெற்றி பெறுகிறார்கள். அது தேவியின் அருளால் தான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்பதை மறந்து விடுகிறார்கள். தங்களுடைய வீரத்தினால் அந்த அசுரர்களை நாம் தோற்கடித்தோம் என்று இந்திராதி தேவர்களுக்கு மமதை வந்து விடுகிறது. ஆனால் தேவியின் அருளால் தான் ஒவ்வொரு தடவையும் தேவர்கள் அசுரர்களை வெல்கிறார்கள். இது மறந்து விட்டார்கள் அவர்கள். தங்கள் வீரத்தால் தான் ஜெயித்தோம் என்று மமதை கொள்கிறார்கள். அம்பாள் அவர்களுக்கு அவருடைய தவறை உணர்த்துவதற்கு யக்ஷினியாக இந்திராதி தேவர்கள் முன் தோன்றி ஒரு துரும்பை அசைப்பதற்கு வாயுவிடம் கூறுகிறாள். அவரால் பெருத்த காற்றை உண்டாக்கி கூட அந்த துரும்பை சிறிதளவு கூட அசைக்க முடியவில்லை. தோற்று தலை குனிந்து சென்று விடுகிறார். அடுத்தது அக்னி தேவன் வரார். அக்னி தேவன் இந்த துரும்பை நீ எரித்து விடு என்று அம்பாள் சொல்றாங்க. அக்னி தேவனால் பெருத்த நெருப்பை உண்டாக்கி கூட அந்த துரும்பை சிறிதளவு கூட எரிக்க முடியவில்லை. அவரும் தோற்றார். அவரும் தலை குனிந்து சென்று விடுகிறார். இதனை கண்ட இந்திரன் கர்வத்தோடு அந்த யக்ஷி உருவத்தில் இருந்த அம்பாள் அருகே வர உடனே அந்த யக்ஷினி மறைந்து விடுகிறாள். இந்திரனுக்கு ஒரே திகைப்பு. என்னடா, வாயு அக்னி அவர்கள்லாம் அருகே சென்று பேசிய வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கலையே, இந்த யக்ஷினி உடனே மறைஞ்சிட்டாளே அப்படின்னு அவருக்கு ஒரே திகைப்பு. உள்ளுக்குள் ரொம்ப புழுங்கினான் இல்லையா. இது ஒரு பெருத்த அவமானம் என்றே கருதினான். அப்பொழுது கொஞ்சம் அவன் யோசித்த பொழுது வந்தது தேவி அம்பாள் என்பதை உணர்ந்தான். தன் தவறை உணர்ந்தான். அவனுடைய மமதை அழிந்தது. தன்னை மன்னித்து விட்டு ஏற்றுக்கொள்ளுமாறு அம்பாளை வேண்டுகிறான். கடைசியில் முடிவில் அம்பாள் ஹிமவான் மகளாக பார்வதி தேவியாக இந்திரனுக்கு காட்சி தருகிறாள். மமதை அழிந்த இந்திரன் தேவியை துதித்தான். இப்படி ஒரு கதை வருகிறது. ஆக தேவர்களாக இருந்தாலும் மமதையை அவள் ஏற்க மாட்டாள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறோம் இந்த கதையிலிருந்து. இப்படி தேவி தன்னுடைய மானுட பக்தர்கள் தங்கள் அறியாமையால் மமதை கொண்டால் தக்க பாடம் புகட்டி அவருடைய மமதையை அழிக்கிறாள் என்று கூறுகிறது. இதோட 165வது நாமத்தோட அம்பாளுடைய அனுக்கிரக நாமாக்களை நாம் தெரிந்து கொண்டோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா. இனி வரும் நாமாக்கள் அம்பாளின் நிர்குண விசேஷங்களையும்
அந்த நிலைக்கு தன்னுடைய பக்தர்களை மேம்படுத்த அவள் காட்டும் கருணையை நாம் அறியக்கூடிய நாமாக்கள். 166 நிஷ்பாப்பா. 167வது நாமம் பாப்பநாசினி. இரண்டும் சேர்த்தே நாம் புரிந்து கொள்வோம். நிஷ்பாப்பா, பாபங்கள் அற்றவள், பிறப்பு இறப்பு அற்றவள், அதனால் கர்ம வினைகள் இல்லாதவள், அதனால் பாபங்களும் இல்லாதவள். நிஷ்பாபாயை நமஹ. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்கிற கதியில் ஏற்படும் பாப தோஷங்களை தன் பக்தர்களிடமிருந்து நீக்குபவள், பாப்பங்களை நசிப்பவள். அதனால் அவளுடைய நாமம் இங்கே பாப்ப நாசினியை என்று வருகிறது. அடுத்து 168 நிஷ்க்ரோதா. 169 குரோதநாசினி. முதல்து அவளுடைய குணத்தை சொல்லும், அடுத்த நாமா அவள் பக்தர்களிடம் காட்டும் அக்கறையை சொல்லக்கூடிய நாமாக்கள். இப்படிதான் நம்ம படிக்க போறோம். நிஷ்க்ரோதா, வெறுப்புடன் கூடிய கோபம் குரோதம் எனப்படும். அம்பாளுக்கு கோபம் உண்டு, ஆனால் குரோதம் கிடையாது. ஆக நிஷ்க்ரோதாயை நமஹா. குரோதம் என்கிற குணம் இல்லாதவள். அடுத்து 169 குரோதநாசினி. தன் பக்தர்களிடமும் இந்த குணம் ஏற்படாதவாறு காப்பவள். குரோத நாசினியை நமக. பக்தரிடம் ஏற்படும் அந்த குரோதத்தை அழிப்பவள். அடுத்து 170வது நாமம் நிர்லோபா. 171 லோபநாசினி. லோபம் அப்படின்னா பேராசை. அம்பாளிடம் இந்த குணம் இல்லை. நிர்லோபாயை நமஹாம். தன் பக்தர்களிடமும் இந்த குணம் இருக்குமேயானால் அதை படிப்படியாக நசித்து விடுகிறாள். அவரிடமிருந்து அந்த குணத்தை நீக்கி விடுகிறாள். லோப நாசினியை நமஹா. பேராசை என்கிற குணம் தன் பக்தர்களிடம் இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் அக்கறை கொண்டவள். ஆதலால் அந்த லோபத்தை நீக்குகிறாள். அவளிடமும் அந்த குணம் இல்லை, தன்னுடைய பக்தர்களுக்கும் அந்த குணம் இருக்கக்கூடாது என்பதில் அக்கறை காட்டுபவள். நிர்லோபா. அடுத்தது லோபநாசினி. அடுத்த 2 நாமாக்கள் 172 நிசம்சயா. 173 சம்சயக்னி. சம்சயம் பிளஸ் அக்னி. சரி, சம்சயம் என்றால் சந்தேகம், டவுட். ஓகே. சஸ்பிஷன், சஸ்பெக்ட். நிசம்சயா, சந்தேகம் என்கிற குணம் அற்றவள். எல்லாம் அவளுடைய படைப்புகளாக இருக்கும்போது அதனை முழுமையாக அவள் அறிந்தவள். அவற்றை எல்லாம் வழி நடத்தி செல்லக்கூடிய ஜெகன் மாதா. அதனால் தான் படைத்த ஜீவர்கள் மீது எந்த சந்தேகமும் அம்பாளுக்கு இல்லை. இவர்கள் இப்படித்தான் என்பது அம்பாளுக்கு தெரியும். நிசம்சயா. அதே போல தன்னுடைய பக்தர்களிடம் இந்த சம்சய குணம் உண்டாகின், சந்தேகப்படுற புத்தி இருந்தா அதை அக்னியை போல முழுவதுமாக அம்பாள் அழித்து விடுகிறாள். தன் பக்தர்களுக்கு இந்த தீய குணம் இருக்கக்கூடாது என்பதில் அக்கறை கொண்டவள். நல்லவர்கள் மீது, சத்காரியங்கள் மீது, தெய்வங்கள் மீது, தெய்வ வழிபாட்டின் மீது, வேத தத்துவங்கள் மீது அவருடைய அறியாமையால் ஏற்படும் சந்தேகங்களை
அக்னி போல அடியோடு பொசுக்கு விடுகிறாள் அம்பாள். சம்சயஜ்ஞை நமஹா. அடுத்து 174வது நாமா நிர்பவா. 175 பவநாசினி. பவம் அப்படின்னா பிறப்பு இறப்பு என்கிற வாழ்க்கை சுழல். அம்பாளுக்கு இந்த பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. அவள் நிரந்தரி, எப்பொழுதும் உள்ளவள். யத்பாதிச்ச ஆதி மகசே பிரணமாமி தஸ்மை. தேவி நாராயணத்தில் வருது. ஆதி மகஸ். மகஸ்னா தேஜஸ். எந்த தேஜஸ் ஆதியிலிருந்து இருக்கிறதோ, எது அம்பாள் வடிவத்தில் காட்சி தருகிறதோ அதற்கு நமஸ்காரம் அப்படின்னு பாலேல நம்பூதிரி தன்னுடைய ஸ்லோகத்தில் தேவி நாராயணியத்தில் சொல்றார். ஆக அம்பாள் நிர்பவா. அடுத்தது பவநாசினி. பக்குவப்பட்ட ஞானத்தை பெற்ற உயிர்களை, ஜீவர்களை பவம் என்கிற பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து அம்பாள் விடுதலை தருகிறாள். பவநாசினியை நமஹா. அடுத்தது 176வது நிர்விகல்பா. விகல்பம்னா வித்தியாசம். அம்பாள் தன் பக்தர்களிடம் வித்தியாசம் பார்க்காதவள், வேறுபடுத்தி பார்க்காதவள். அந்த குணம் அவளிடம் கிடையாது. எல்லோரும் அவளுக்கு சமம். தவறு செய்தால் தண்டிப்பதும் எல்லோருக்கும் உண்டு. நன்மை செய்தால் அனுக்கிரகமும் எல்லோருக்கும் உண்டு. நிர்விகல்பாயை நமஹா. 177வது நாமம் நிராபாதா. எவற்றாலும் எந்த பாதிப்பும் அற்றவள், சலனம் அடையாதவள். அம்பாள் எப்பொழுதும் தெளிந்த மனம் உடையவள் என்று கூறக்கூடிய நாமம் நிர்பாதாயை நமஹா. அடுத்து 178வது நாமா நிர்பேதா. 179 பேத நாசினி. நிர்பேதா அப்படின்னா பேதம் அற்றவள், ஏற்ற தாழ்வுகளை பார்க்காதவள். தன்னுடைய ஜீவர்களிடம் எந்த விதமான வித்தியாசத்தையும் பேதப்படுத்தி அவர்களை பிரித்து பார்ப்பவள் அல்ல. எல்லோரும் அவளுடைய சன்னிதானத்தில் சமம். நிர்பேதா. பேதநாசினி. தன் பக்தர்களிடமும் இந்த குணத்தை அவள் எதிர்பார்க்கிறாள். மாறுபட்ட குணம் பேதங்கள் அவர்களிடம் தோன்றுமாயின் அதை நசிப்பவள், அதை போக்குபவள். அனைவரையும் சமமாக பாவிக்கும் குணத்தை பக்தர்களிடம் அபிவிருத்தி செய்பவள். அவருடைய பேதத்தை நசிக்க கூடியவள். பேத நாசினி. ரஹஸ்யானாம் ரஹஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி. சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம். குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருண்ணாஸ்மத் கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி த்வத் பிரசாதான் மயி ஸ்திரா. ஓம் ஸ்ரீதேவ்யை நமஹ. நாராயணாயேதி சமர்ப்பயாமி.